ரோட்டு கடைகளில் கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான தண்ணி சட்னி. இதில் ஒரு 2 இட்லி வச்சு அது மேலே நல்லா நிறைய தண்ணி மாதிரி சட்னியை ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா சொர்க்கம் தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல பழுத்த ஒரு 3 தக்காளி எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 பேருக்கு செய்கிறேன் அப்படிங்கிறனால 3 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் குவான்டிட்டியை அதிகப்படுத்திக்கலாம். தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே மட்டும் இப்போ நான் செய்கிற மாதிரி நல்லா கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அடுப்பில் வச்சு அதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த தோல் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் அந்த தோலை நல்லா பிரித்து எடுத்துட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்புக்கு கடாய் வச்சு கொஞ்சம் நல்லா தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துட்டு அதோட கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கருவேப்பிலை நல்லாயிருக்கும், அதை நல்லா சேர்த்து நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி பேஸ்ட் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டது ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான தண்ணி சட்னி ரெடி. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்கும். தேங்க்யூ.